வணக்கம். உங்கள் கோமோதா குடில் விஜயகுமார் பேசுகிறேங்க. இப்போ நம்மளோட ஆட்டு பண்ணையில் முகப்பு தோட்டத்தை பார்த்துட்ருக்குறோம். இது இந்த பட்டியில் நம்ம குட்டிகளை பிரித்து விட்ற பட்டி. இது கெடா குட்டிகளை பிரித்து விட்றோம். இப்போ பட்டியில் பிரித்து விட்றது எப்படி, எத்தனை குட்டிகள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பட்டி வழியாக வரக்கூடிய புழக்கை அதோட கோமியமெல்லாம் எப்படி நாங்கள் தொட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இது கீழே போட்டுக்கிற போல் அலுமினியம் ஷீட்டு, இதனால் துருப்பிடிக்காது. அதில் விழுகிற புழக்க கோமையம் எல்லாமே இது வழியாக இந்த வாய்க்கால் மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இது வழியாக இப்போ இந்த சின்ன ஓப்பன் வழியாக கீழே பைப் லைனுக்கு போய் தொட்டிக்கு போயிடும். இப்போ மேலே போய் குட்டிகள் பிரித்து விட்டுருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குட்டிகள் பிரித்து விட்டு ஒரு 20 நாள் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 12 குட்டி சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கீழே போகிற இதில் மரத்திலான பரன் அமைச்சிருக்கோம். இது எங்களோட பழைய மரம் இருந்ததுனால அதையே லீப்பர் மாதிரி கட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அது ஊறல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது ஆட்டுக்குட்டிகளுக்கு தண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் அடைக்கக்கூடிய அடுத்த பட்டிக்கு நம்ம போகிறோம். இந்த ரேம்ப்பு மாதிரி போடுறதுனால ஆடுகள் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா சந்து விட்டு போட்டோம்னா ஆடு கால் மாட்டிக்கும். அதனால் நாங்கள் தொடர்ந்து பலகையை வச்சு அடிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் கண்காணி கேமரா போட்டிருக்கிறோம். ஏன்னா ஆடுகள் நைட்டு என்ன பண்ணுறது, கட்டுத்தல் என்ன நடக்குது நம்ம வீட்டிலேருந்தே பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் ஒரு அமைப்பு செட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம மோட்டரோட ஸ்டார்டர் செட்டப், நம்ம கோமிய மோட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் சர்வீஸ் மோட்டர், சாணம் மோட்டர், அதோட சுவிட்சஸ். இது ஒரு செக்ஷனோட பட்டி. இதில் இருக்கிற குட்டிகள் எல்லாமே தாயாடுகள் மேய்ச்சலுக்கு போனதுனால இதுக்கு இங்கே தீவனம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ அங்கே தெரிய குட்டியோடு நிற்கிற ஆடு நைட்டு குட்டி போட்டுச்சு. அதனால் அதை மேய்ச்சலுக்கு அனுப்பலை. அதனாலனா அது குட்டி விட்டுட்டு இருக்காது. ஒரு 4-5 நாள் அது குட்டியோடு தான் நம்ம நிறுத்தியிருக்கணும். இப்போ அடுத்த பட்டி பார்க்க போகிறோம். இந்த நடைபாதை மாதிரி இருக்கிறதுல நாங்கள் நைட்டு குட்டி போட்ட ஆடுகளை இதில் பிரித்து விட்டுருவோம். கொஞ்சம் குட்டி பராமரிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நாங்கள் மொத்த ஆட்டை 2 பிரிவாக வச்சுருக்கோம். இது ஒரு பிரிவோட குட்டிகள். இப்போ இந்த பிளாஸ்டிக் பரன் போட்டதுனால நல்ல காற்றோட்டமாக இருக்குது. ஆடுகள் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதோட தூய்மை ரொம்ப பாதுகாக்கப்படுது. இப்போ பிளாஸ்டிக் பரன்னால் 2 பக்கம் நல்ல காற்றோட்டங்கள் கிடைக்கிது. நம்ம கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பரன் ரொம்ப உபயோகமாக இருக்குது. எங்களுக்கு இந்த பரன் அமைச்சு கொடுத்தது விஜய் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு விழுப்புரத்துலேருந்து அமைச்சு கொடுத்தாங்க. அவங்க எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா இந்த பண்ணைகள் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பண்ணையில் இருக்கிற அத்தனை குட்டிகளும் பார்த்திங்கன்னா நல்ல தரமானதாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஊட்டச்சத்தாக கொடுத்து நம்ம குட்டிகளை பராமரிச்சுட்டு வரோம். இந்த கூட்டத்துலேயே அது ஒரு ரொம்ப சுட்டியான குட்டி. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்மளையே பார்க்குது. ஏன்னா நல்ல ஆட்கள் நல்ல அடையாளம் தெரிஞ்சுக்கும் குட்டிகள் எப்பயுமே. ஒரு சின்ன அசைவுகள் கூட அது உஷாராக இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கும். தீவன தொட்டி, ரெண்டு தொட்டிலையும் ஒன்றில் தண்ணீரும் ஒன்றில் தீவனங்கள், கடலக்கொடி, தட்டு, வைக்கப்புல் 3ஐயும் நறுக்கி போட்டுருவோம். இப்போ தெரியுறது இந்த பட்டியோட தண்ணி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
இப்போ நம்ம அடுத்தது பட்டியினுடைய கீழ்ப்பகுதிக்கு போகிறோம். அங்கே விழக்கூடிய ஆட்டோட எரு மற்றும் அதோட கோமியங்கள் வந்து எப்படி தொட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டி போட்டு இப்போ ஒரு 2 to 3 நாள் ஆகுது. அதனால் நம்ம வந்தோடனே ஆடு தான் வந்துருச்சுன்ட்டு நம்மளை பார்த்துட்டு கத்துது. இப்போ நம்ம கீழே போய் ஆட்டோட உரம் எப்படி தயார் பண்ணுறோம், அது எப்படி தொட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். இது ஆட்டோட புழக்கைகள் மேலேருந்து போடுறது மற்றும் கோமையும் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் தினமும் இதை வந்து ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி தொட்டிக்கு அனுப்பிச்சிடுவோம். இதில் 3 சதுரமாக ஒரு மூடிகள் மாதிரி தெரியுது. 2 வந்து தொட்டி, ஒன்று வந்து சாணம் இதெல்லாம் வந்துடும், இன்னொரு தொட்டிக்கு வந்து ஃபில்டர் ஆகி இன்னொரு தொட்டிக்கு வந்துடும். 2 தொட்டி. இந்த மோட்டார் மூலியமாக தான் நாங்கள் ட்ரிப்பில் கனெக்ட் பண்ணி தோட்டத்துக்கு கொடுக்குறோம். நல்ல விதமான பலன்கள் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆடுகளுக்கு புகை போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பழைய குக்கரில் வந்து ஓட்டையை போட்டுவிட்டு உள்ளே வந்து மாடு சாணத்தை தட்டி அந்த இதிலேருந்து புகை ஏற்படுத்தி நாங்கள் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். இதில் வந்து நம்ம வேப்ப முன்னாக்கு கலந்துட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து வேஸ்ட்டு டீகம்போசர் பயன்படுத்துறதுக்காக 2000 லிட்டர் வச்சுருக்கோம். அதில் தயார் பண்ணி இந்த உரத்தோடு நாங்கள் வந்து கலந்துருவோம். இப்போ இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பண்ணையில் இருக்கிற பணியாளர் வந்து அந்த வாட்டர் சர்வீஸ் மோட்டார் போட்டு நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. இது மாட்டுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக போடக்கூடிய கிட்டி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம். இதனால் நம்மளுக்கு எளிதாக இருக்கும். ஷெட்டு வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால மாடுகளுக்கு ஜூடு வராமல் இருக்குது. நீங்கள் ஆட்டுகளுக்கு கொட்டகை அமைக்கிற மாதிரி இருந்தால் பண்ணைகள் வந்து 2-3 பண்ணைகளை போய் பார்த்துட்டு வந்து அமைச்சிக்குங்க. அப்போ தான் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அமைக்க முடியும். இப்போ நாங்கள் எங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைக்கிறதுக்காக நாங்களும் 2-3 பண்ணைகளை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தணும். இப்போ பண்ணைகளை சுற்றி நாங்கள் மூங்கிலில் தான் மறைச்சிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, பனிக்காலங்களில் வந்து ஆட்டைகளுக்கு வந்து பனிக்காற்று ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், காற்றோட்டமாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம படுத்தா இறக்கி விட்டு அதுக்கு ஒரு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ மூங்கில் தட்டி வைக்கிறதுனால ஒரு கதகதப்பு தன்மை இருக்கும், இயற்கையாகவும் இருக்கும். இப்போ இந்த புழக்கைகளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஓஸ் எடுத்து விட்டு இப்போ மோட்டர் ஆன் பண்ண போகிறாங்க. மோட்டர் ஆன் பண்ணி அதோடய ப்ரெஷரில் தான் வந்து நம்ம கழுவி விட போகிறோம். இப்போ மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம்னா தான் இந்த புழக்கைகள் வந்து சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். இது வந்து நம்ம லாரி வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்ப்ரஸர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் தண்ணியோட செலவு எச்சாகும், நம்மளுக்கு டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஃபோர்ஸ் இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து புழக்கையில் க்ளீன் பண்ண முடியும். இது தினமும் ஒரு தாட்டி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணக்கூடிய டைமிங் வந்து குறையும். ஏன்னா புழக்கையில் அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டைமிங் எச்சா எடுத்துக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாங்கள் தினமும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால ஆடுகள் வந்து ரொம்ப சுத்தமாகவும் பராமரிக்கிறதுக்கு எளிதாகவும் இருக்குது. நாங்கள் இப்போ எந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறோம்.
இந்த கம்ப்ரஸரில் தான் நம்மளுக்கு ப்ரெஷராக தண்ணி போகிற மாதிரி நாங்கள் அமைச்சிருக்கிறோம். வெறும் மோட்ரு தண்ணி வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன செட்டப். நாங்கள் வந்து பால் கேன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டையும் விற்பனை பண்ணுறதுனால அதை பராமரிக்கிறதுக்காக அமைச்சிருக்கிறோம். எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.